மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே பரமானந்த மாதவம். உத்தவ கீதை. நாம் இது அந்தர்யோகத்தில் ஒவ்வொரு அந்தர்யோகத்திலையும் உத்தவ கீதையினுடைய அர்த்தத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம். முதல்ல பகவத்கீதை முழுசாக சாரமாக பார்த்து முடித்தோம். அது ஒரு 20 அந்தர்யோகம் பார்த்து முடித்தோம். அதுக்கு பிறகு உத்தவ கீதையை எடுத்து ஒவ்வொரு அந்தர்யோகத்தினுடைய கருத்துக்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது 48வது அந்தர்யோகம். நம்ம மொத்தம் இந்த ஆசிரமத்தில் நடத்தினதில் 48வது அந்தர்யோகம். மாதம் ஒரு நாள் நடத்துகிறோம். போன அந்தர்யோகத்தில் ஃபஸ்ட்டு போர்ஷனில் உத்தவ கீதையும், செகண்ட் போர்ஷனில் பிரார்த்தனைன்னு ஒரு டாபிக் பார்த்தோம். இன்றைக்கும் உத்தவ கீதை ஃபஸ்ட் போர்ஷன் பார்த்துட்டு செகண்ட் போர்ஷனில் இந்த பிரார்த்தனையுடைய இன்னொரு பகுதி இருக்குது, அதையும் முடிச்சிடலாம்னு இருக்கோம். இப்போ உத்தவ கீதையில் நாம் பார்த்துக்கிட்டு இருக்க அத்தியாயம் 11வது ஸ்கந்தத்தில் 11வது அத்தியாயம். உத்தவ கீதையை எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் இது உத்தவ கீதையில் 6வது அத்தியாயம். இது உத்தவ கீதையில் 6வது அத்தியாயம். பாகவதத்தில் 11வது ஸ்கந்தத்தில் 11வது அத்தியாயம். இது இந்த உத்தவ கீதையில் ஃபஸ்ட்டு பகவானை கதை தான் வந்துச்சு. அதில் கலி தர்மம் இதெல்லாம் பற்றி பேசி பகவானை நீங்கள் உங்களுடைய இடத்துக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்றது மாதிரி கதைகள்லாம் வந்தது. பிறகு அடுத்த அத்தியாயத்தில், அதாவது உத்தவ கீதையில் 2வது அத்தியாயத்தில் வேதாந்தத்தினுடைய சாரமும், பிறகு யது மகாராஜாவுக்கு அவதூதர் பண்ண உபதேசம் வந்துச்சு. அது அவதூத கீதைன்னு பார்த்தோம். அதில் 24 குருமார்கள் சொல்லப்பட்டது. கடைசி 25வது குருமார்களாக தன்னுடைய உடம்பவே சொன்னார். அது உத்தவ கீதையில் 2வது அத்தியாயம், 3வது அத்தியாயம், 4வது அத்தியாயம் முடிய அதுதான் வந்தது. பிறகு உத்தவ கீதையில் 5வது அத்தியாயம் மீண்டும் பகவான் உத்தவருக்கு உபதேசத்தை நேரடியாக தொடங்கினார். அதில் வேதாந்தத்தின் சாரத்தை சொல்லி, ஞான யோகத்துக்கு சிரவணம் மனனம் நிதித்தியாசனம்ங்கிறதெல்லாம் சொல்லி அந்த முக்கியமான கருத்துக்கள் அதில் வந்தது. பிறகு அந்த வேதாந்தத்தின் சாரம் முடிஞ்ச பிறகு உத்தவருக்கு சில சந்தேகம் வந்தது. என்ன சந்தேகம் சொன்னால், பக்தனுடைய லட்சணம், அதாவது பந்தப்பட்டவனுடைய லட்சணம், பந்தப்படாதவனுடைய லட்சணம் அது என்னன்னு கேள்வி கேட்டார். அதாவது அஞ்ஞானியினுடைய லட்சணம் என்ன, ஞானியினுடைய லட்சணம் என்ன. அஞ்ஞானி பந்தப்பட்டவன், ஞானி பந்தப்படாதவன், இருவரின் லட்சணத்தை பற்றி உத்தவர் கேள்வி கேட்டார். அதுக்கு பதில் சொல்கிறதாக இந்த அத்தியாயம் நாம் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க அத்தியாயத்தில் பதில் சொல்லப்படுகிறது. இதுக்கு அவருடைய லட்சணமெல்லாம் சொல்லி ஞானியின் இருக்கக்கூடிய லட்சணமெல்லாம் சொன்னார். ஞானியின் லட்சணத்தெல்லாம் சொல்லி முடித்து பிறகு பின்னாடி என்ன வர்றாருன்னு சொன்னால், விதவிதமான பக்தியை பற்றி இந்த அத்தியாயத்தில் சொல்கிறார். அவர் கேட்ட கேள்விக்கு அஞ்ஞானியினுடைய லட்சணம் என்ன, ஞானியினுடைய லட்சணம் என்ன அப்படிங்கிற கருத்தெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு கடைசியாக என்ன சொன்னார்னா, இந்த ஞானத்துக்கு என்ன வழின்னு சொல்லும்போது நம்ம கடைசியாக ஒரு கருத்து பார்த்தோம். அதாவது சப்த ஞானத்திலிருந்து அர்த்த ஞானத்திற்கு வர வேண்டும் அப்படின்னு சொன்னார். ஞானி எப்படியெல்லாம் இருப்பான் நிறையா சொல்லிட்டார், நம்ம நிறைய இடத்துல பார்த்துட்டோம். அவன் ஆனந்தமாக நிறைவாக இருப்பான். அதுதான் வெளி விஷயத்தினால் அவனுக்கு பாதிப்பு ஏற்படாது, இவனுக்கு பாதிப்பு ஏற்படும். இது சுருக்கமாக பார்த்தா ஞானியினுடைய லட்சணம் அதுதான். இவனுக்கு வரக்கூடிய கஷ்டங்களுக்கு வெளியே காரணம் சொல்ல மாட்டான். எனக்கு அவர்னால கஷ்டம், இவர்னால கஷ்டம், இந்த சூழ்நிலையினால கஷ்டம் சொல்ல மாட்டான். பிராரப்த வசத்தில் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கிடுவான். பிறகு அவனுக்கு வரக்கூடிய ஆனந்தத்துக்கு பொருள் இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி ஒரு நிறைவோடு இருப்பான். அவன் செஞ்சாலும் நிறைவோடு இருப்பான், செய்யாட்டாலும் நிறைவோடு இருப்பான்னு சொல்லி அந்த லட்சணத்தெல்லாம் பார்த்தோம். பிறகு கடைசியாக என்ன சொன்னார்னு சொன்னால், இந்த ஞானத்திற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற கருத்தை சொல்லி வர்றார். அதில் நாம் நிறைய சப்தம் படிக்கிறோம், பாராயணம் பண்ணுறோம், அதெல்லாம் பண்ணுறோம். அதிலிருந்து அர்த்த ஞானத்திற்கு வர வேண்டும். வெறும் சப்த அறிவோடு நிற்காம
அதிலிருந்து உண்மையான தாத்பரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும் சொல்லி ஆரம்பிச்சார் டாபிக். அதான் போன கிளாஸில் நாம் பார்த்தோம். பிறகு சொல்ல போகிறார், இதுக்கு ஞான யோகம் வேண்டும். அர்த்த ஞானத்துக்கு என்ன பண்ணணும்? ஞான யோகம் வேணும்பார். ஞான யோகம் செய்ய முடியாட்டி கர்ம யோகம் பண்ணும்பார். பிறகு பக்தி யோகம் வேணும்னு சொல்லி ஒவ்வொன்றா டெவலப் பண்ணி இந்த அத்தியாயத்தில் பக்தியை பற்றி தான் நிறைய விளக்க போகிறார். பின்னாடி பக்தியை பற்றி தான் நிறைய விளக்குறார். இங்கே என்ன சொன்னார்னு சொன்னால், எல்லாரும் சாஸ்திரத்தினுடைய சப்த ஞானத்தில் இருக்கும், அர்த்த ஞானத்திற்கு வருவதில்லை. சப்த ஞானம் என்ன? வெறும் சும்மா படிக்கிறது, பாராயணம் பண்ணுறது. இப்போ கூட நம்ம என்ன பண்ணோம்? இப்போ அந்தர்யோகத்துக்கு வந்த உடனே அதான் பண்ணோம். அதில் ஒரு பிரயோஜனம் இருக்குது, இல்லாமலாம் இல்லை. ஆனால் அதுக்கு பிறகு அதோடு நின்று போகாமல் என்ன பண்ணுறோம்? வேதாந்த விசாரத்துக்குள்ளே நுழையிறோம். 4 விதமான மனிதர்கள் சொன்னார். இந்த சாஸ்திரம்னா என்னானே தெரியாமல் இருக்க ஒருத்தன், அவனை பற்றி இங்கே பேச்சே இல்லை. பிறகு சாஸ்திரத்தினுடைய சப்தத்தை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டான். அவனுக்கு இலக்கணம், அதில் பொருள் கூட என்னன்னு தெரியாது, வெறும் சப்தம். சில பேர் சான்ஸ்கிரிட்டே தெரியாது, நிறைய சான்ஸ்கிரிட்டில் ஸ்லோகம்லாம் சொல்லுவாங்க. சில பேருக்கு வந்து தெலுங்கே தெரியாது, தெலுங்கு கீர்த்தனை பாடலாம் படிப்பாங்க. நிறைய அப்படி இருக்காங்க. இப்போ நிறைய சினிமா பாடகர்கள் கூட பார்த்தீங்கன்னா ஒரு லாங்குவேஜும் தெரியும், அவங்களுக்கு என்ன தெரியுமோ அந்த லாங்குவேஜில் எழுதி கொடுத்துருவாங்க, அந்த இன்னொரு மொழியை பாடலை பாடுவாங்க, நல்ல இசையோடு பாடுவாங்க. அதெல்லாம் எப்படின்னு சொன்னால் வெறும் சப்தம் மட்டும்தான் தெரியும். இன்னொருத்தர் எப்படின்னா பதமெல்லாம் பிரித்து இந்த வார்த்தைக்கு இன்னும் அர்த்தம் தெரிஞ்சிருப்பார். இவங்களுக்கு பேர் வந்து பண்டிதாகா. இவங்க ஒரு ஐட்டம். அடுத்த ஒரு ஆள் யாருன்னா அதனுடைய உள்ளர்த்தம், தாத்பரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொண்டவன். இப்படி இந்த வெறும் சப்தத்திலிருந்து அர்த்த ஞானத்திற்கு வர வேண்டும் அப்படிங்கிற கருத்து பார்த்தோம். முக்கியமாக என்ன சொன்னார்னு சொன்னால், அப்படி வரலைன்னு சொன்னால் அதுக்குத்தான் என்ன உதாரணம் சொன்னார்? பால் கறக்காத பசுமாடை போல பயனற்றதுன்னு சொன்னார். அதில் நம்ம ரொம்ப முக்கியமாக புரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த இந்த பால் கறக்காத பசுவை போலன்னு சொன்ன உடனே என்ன ஆகிருது எல்லாருக்கும்? அப்போ பால் கறக்காத பசுவை வந்து நம்ம என்ன பண்ணுறது? பராமரிக்கக்கூடாதா அப்படின்னு நினைப்பு வரும். அதில் ஒரு பலன் இருக்குது. முக்கியமான பலன் என்னன்னு சொன்னால், மாடு எதுக்குன்னு கேட்டால் என்ன சொல்லுவான்? பால் கறக்கிறதுக்கு தான் சொல்லுவோம். பாலுக்காக தான் மாடே வாங்குவோம் நம்ம. அந்த பலன் கிடைக்காது. பிறகு அதை பராமரிக்கிறது, அதுக்கு வேறு அதனுடைய சாணம் இருக்குது, மற்றதெல்லாம் இருக்குது, அந்த புண்ணிய பலன்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். முக்கியமான பலன் கிடைக்காமல் போய்விடும் அப்படிங்கிற கருத்தை நம்ம போன அந்தரயோகத்து வரைக்கும் பார்த்து முடித்தோம். அதெல்லாம் நிறைய தெலுங்கு கீர்த்தனம்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளத்தெல்லாம் உருக்கும். நிறையா அப்படியே பாடிக்கிறது, தேவாரம் திருவாசகம்லாம் படிக்கும்போது எப்படி இருக்குது? ஆனந்தமாக தான் இருக்குது. அதுக்குன்னு ஒரு பலன் இருக்குது. ஆனால் அதிலிருந்து என்ன வரணும்னா முக்கியமான பலனுக்கு வர வேண்டும் அப்படின்னார். அதாவது அவகத பிரம்ம அப்படின்னு சொன்னார் சங்கராச்சாரியர். இந்த வெறும் அர்த்தத்திலிருந்து பிரம்ம ஞானத்திற்கு வர வேண்டும். அப்படி வரவில்லை என்றால் அதனுடைய முக்கியமான பலனை அடையாமல் விட்டு விடுவோம், கறவை நின்ற பசுவை போல அப்படின்னு சொல்லி அடுத்த ஸ்லோகத்தில் என்ன பண்ணார்? 19வது ஸ்லோகத்தில் இதே கருத்தை சொல்லி 5 உதாரணங்கள் சொல்றார். அப்படி வராதவர்கள், அதாவது இந்த அர்த்த ஞானத்திற்கு வராதவர்கள் எப்படி இருப்பாங்கன்னு சொன்னால், இந்த வெறும் உலகாயத பேச்சுக்களிலே மூழ்கி பகவானை பற்றிய கருத்தில் மூழ்காமல் வீணான பேச்சை பேசி காலத்தை கழிப்பார்கள். அது வீண் வாழ்க்கை அப்படிங்கிறார். அதுக்கு இங்கே என்ன சொன்னார்னா, இதுவும் இங்கே அதே உதாரணத்தை சொன்னார். பால் கறக்காத கறவை நின்ற பசுவை போலன்னு ஒரு உதாரணம். பிறகு பொறுப்பில்லாத கணவனோ மனைவி, இங்கே மனைவின்னு சொல்லியிருக்கு, ரெண்டையும் எடுத்துக்கிடலாம். ஏன் மனைவியை சொல்கிறான் கருத்து பார்ப்போம். பிறகு உடலை அடிமைப்படுத்தி வாழ்வது, இது ஒரு உதாரணம். இந்த உடலை வந்து நமக்கு பயன்படுத்தாமல் மற்றவர்களுக்காக அடிமையாக்கி வாழ்வது, நல்லொழுக்கம் இல்லாத மகனை பாதுகாப்பது, தவறான வழியில் செலவழிக்கப்படும் பணத்தை போல வீணே அப்படின்னு சொல்லி 5 உதாரணம் சொல்கிறார். இந்த அர்த்தத்தை புரிந்து கொள்ளவில்லை என்றால் ஒவ்வொன்றா பார்க்கலாம். நம்ம என்ன சொல்கிறான்னு சொன்னால், கறவை நின்ற பசு சென்ற ஸ்லோகத்தில் பார்த்துட்டோம். கடோபனிஷத்தில் அவர் என்ன பண்ணுவார்?
யமதர்ம இவர் நசிகேதனுடைய அப்பா எல்லாத்தையும் தானம் பண்ணணும். எப்படிப்பட்ட பசுவை தானம் பண்ணுவார்? பால் கறக்காத பசுவை தானம் பண்ணுவார். அப்போ அவன் என்ன பண்ணுவான்? தப்புன்னு சொல்லுவான். பால் கறக்கிற மாட்டை தானே நீங்கள் தானம் பண்ணணும். வயசாகி பால் கறக்காத மாட்டெல்லாம் தானம் பண்ணுறீங்களே, தர்மம் இல்லையே அப்படின்னு சொல்லுவான் அவன். அது மாதிரி முக்கியமான பலன் என்ன? பால் கொடுப்பது. அது மாதிரி இங்கே என்ன ஆகும்? அப்படி இல்லைன்னா அதனுடைய முக்கிய பலன் கிடைக்காமல் போய்விடும் அப்படின்னு சொல்கிறார். ரெண்டாவது உதாரணம் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், நீங்கள் உடனே இந்த கோரக்ஷணமெல்லாம் இங்கே பேசக்கூடாது. கோரக்ஷணம்னு ஒன்று இருக்குது, பசுவை பாதுகாத்தல்ங்கிறது. அது உண்மைதான், இல்லைன்னு சொல்லலை. உதாரணத்தை எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கணும்னு நம்ம பார்க்கணும். இங்கே முக்கிய பலன் கிடைக்காது, அவாந்திர பலன் கிடைக்கும், புண்ணியம் கிடைக்கும். நீங்கள் பசுமாட்டெல்லாம் பாதுகாத்தா புண்ணியமெல்லாம் கிடைக்கும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் முக்கியமான பலன் எதுக்கு வாங்குகிறோம்? பாலுக்காக. அது கிடைக்காது அப்படின்னார். பிறகு அசத்தேன் பாரிய, அதாவது நம்பிக்கை இல்லாத பொறுப்பில்லாத மனைவியை போல் அல்லது கணவனை போல்னு சொல்கிறார். அப்படி இருந்தால் அந்த குடும்ப வாழ்க்கையில் ஒரு நிறைவு இருக்காதுங்கிறார், முக்கியமான பலன் கிடைக்காதுங்கிறார். இதில் ஏன் மனைவியை சொல்லியிருக்கிறாருன்னு சொன்னால், இல்லறத்தில் பொதுவாக கணவனை விட மனைவிக்கு தான் பொறுப்பு அதிகம். நீங்கள் பாருங்கள், கணவன் பொறுப்பு இல்லாமல் இருந்து மனைவி பொறுப்பாக இருந்தால் கூட அந்த குடும்பம் நல்லபடியாக போய்கிட்டே இருக்கும். ஆனால் மனைவிக்கு அந்த பொறுப்பு இல்லைன்னு சொன்னால், என்னதான் கணவன் கஷ்டப்பட்டாலும் கூட அது வீணாக முக்கியமான பலன் கிடைக்காது. ஏதோ குடும்பம் ஓடும். அந்த பொறுப்புள்ள கணவன் மனைவி இருந்தாங்கன்னா அந்த குடும்ப வாழ்க்கையினுடைய முக்கிய பலன் கிடைக்கும். அப்படி இல்லாதவர்களுடைய வாழ்க்கையை போல அர்த்த ஞானம் இல்லை என்றால் அது பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறார். பிறகு இன்னொன்று எப்படின்னா, அடிமைப்பட்ட உடலை போல அப்படின்னு ஒரு உதாரணம் சொல்கிறார். அந்த காலத்தில் இப்போ மாடை விற்கிறது மாதிரி மனுஷன் உடம்பு வைப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அடிமையாகிறது எல்லாம். அவங்களுக்கு என்ன பண்ணுறது? இத்தனை வருஷம் அவனுக்கு எக்ரிமெண்ட் போட்டுறது, அவன் அடிமையாக தான் இருக்கணும். சில கம்பெனியில் கூட இன்றைக்கி நடக்குது, என்கிட்ட இருந்து இத்தனை வருஷத்துக்கு வேலையை விட்டு போகக்கூடாது, இருக்கா இல்லைங்களா சில கம்பெனிகளில். அப்போ என்னன்னா, அவங்களுக்காக தன்னுடைய சரீரத்தை முழுசாக ஒப்படைச்சு அவங்களுக்காக அடிமைப்பட்ட வாழ்க்கையில் நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு முயற்சி பண்ணாமல் போயிடுவோமா, அடிமையாயிடுச்சுன்னு சொன்னால் அது மாதிரி ஆயிரும் அப்படிங்கிறார். ஏன்னா அந்த காலத்துலலாம் அப்படி ஒரு வாழ்க்கை இருந்திருக்கு. இந்த நாட்டிலேருந்து கடத்தி கொண்டு போய் அங்கேயே அந்த நாட்டில் விற்கிறது, அடிமைகளை விற்கிறது, இப்படியெல்லாம் விற்றுக்கிட்டு இந்த உடம்பை அவங்களுக்காகவே பண்ணுறது. சில பேர் கூட பாருங்கள், மற்றவங்களுக்காக பயங்கரமாக உழைப்பாங்க, தப்பு இல்லை. ஆனால் தான் உடம்பை பாதுகாக்க மாட்டாங்க, தன்னுடைய குடும்பத்தை பாதுகாக்காமல் போயிடுவாங்க. ரெண்டும் வேணும் அது. அதனால் என்ன ஆகுனா, அதில் முக்கியமான பலன் கிடைக்காமல் போய்விடும் அப்படின்னு சொல்கிறார். இது அடுத்து மூணாவது உதாரணம். நாலாவது உதாரணம் என்னன்னா, நல்லொழுக்கம் இல்லாத மகனை பாதுகாப்பது போலங்கிறார். மகன் எவ்வளோதான் சொல்லியும் திருந்தலை, மோசமாக இருக்கான், அவனை மேலும் மேலும் ஊக்குவிச்சுக்கிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்க, என்ன பிரயோஜனம் இருக்க போகுது? ஏதோ கொல்லி வைக்கிறதுக்கு ஒரு திருந்த மாதிரி இருப்பான், அதுக்கு மேலே வேற ஏதாவது இருக்குமா? அதுக்கு மேலே பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறார். அஞ்சாவது உதாரணம் சொல்கிறாரு. என்ன உதாரணம்னா, பணம் இல்லாத, அதாவது புனிதம் இல்லாத, நல்ல விதத்தில் பயன்படுத்தாத பணத்தை போல. இந்த பணத்துக்கு எது புனிதப்பட்ட பணம்னு ஒன்று சொல்கிறார். இப்போ நம்மளே பார்க்குறோம், சாதாரண மஞ்சள் இருக்குது, அதை ஒன்றும் பண்ண மாட்டோம். அதை ஒரு பிள்ளையார் மாதிரி பிடிச்சி வச்சு அதில் 2 மந்திரத்தை சொல்லி 2 அருகம்புல் தண்ணி தெளிச்சேன்னாச்சு, அது விநாயகர் ஆயிடுறார், அது பிள்ளையார் ஆயிடுவார். ஏன்னா அது புனிதப்படுத்தப்பட்டது. இப்போ ஒரு கம்பம் இருக்குது, மூங்கில் கம்பு, சாதாரணமாக காலில் போட்டு மிதிப்போம், தூக்கி போடுவோம், எல்லாம் பண்ணுவோம். அதே கம்பத்தை என்ன பண்ணுவோம்? மஞ்சள்லாம் பூசி 2 பூவெல்லாம் கட்டி கால் நடுவோம். அதே மாதிரி ஹோமகுண்டத்தில் ஒரு கால் நடுவாங்க, பூஜைக்கு முன்னாடி, கும்பாபிஷேகத்துக்காக கால் நடுறது, வீட்டில் கல்யாணத்துக்காக. அப்போ என்ன ஆகுது? புனிதமாயிரு. அது பிறகு மிதிப்போமா அந்த கம்பை? மிதிக்க மாட்டோம், அது புனிதப்படுத்தப்பட்ட கம்பாயிருது. விக்கிரகம் கூட பாருங்கள், முதல்ல என்ன பண்ணுவார்? தச்சர் மேலே நின்றுக்கிட்டு அடிப்பார், அந்த சாமி மேலே காலை வச்சுக்கிட்டு தான் அவர் சிற்பமே செதுக்குவார். எல்லாம் கொண்டாந்து கடைசியில் வச்ச உடனே அது மந்திரமெல்லாம் சொல்லி தீர்த்தமெல்லாம் அபிஷேகமெல்லாம் விட்டப்பறம் என்ன ஆயிடுவாங்க? அது கடவுளாக மாறிடுறார், புனிதப்படுத்தப்பட்டதாக. அதுக்கு முன்னாடி அது வெறும் கல்லாக இருந்தது, புனிதப்பட்டதாக மாறிவிடுகிறது. அதுபோல நம்மளுடைய பணமும் புனிதமாக்கப்பட்ட பணமாக இருக்க வேண்டும்ங்கிறார். பணத்தை நல்ல வழியில் செலவு பண்ணால் அது புனிதமாக்கப்பட்ட பணமாக தான். சாப்பாட்டுக்கு செலவு பண்ணலாம்,
தன்னுடைய குடும்பத்துக்கு செலவு பண்ணலாம், நம்ம சுற்றி இருக்கவங்களுக்கு செலவு பண்ணலாம். நல்ல விஷயங்களுக்கு செலவு பண்ணால் அதுக்கு பேர் அது புனிதப்பட்ட பணம். இந்த மதுவுக்கெல்லாம் செலவு பண்ணுறாங்க நிறைய பேர். அந்த பணம்லாம் எப்படிப்பட்ட பணம்? பாவப்பட்ட பணம். அடுத்தவனை கெடுக்கிறதுக்காக பண்ணுறது, அடுத்தவங்களை மோசம் பண்ணுறதுக்காக பண்ணுறது, கெடுதல் பண்ணுறதுக்காக பணத்தை செலவழிக்க நிறைய பேர் இருக்காங்களா இல்லையா? அதெல்லாம் பாவப்பட்ட பணம்ங்கிறார். அதனால் எந்த ஒரு செல்வமுமே புனிதப்படணும்னா அது நல்ல விதத்தில் செலவு செய்தால் அது புனிதப்பட்ட பணம். ஆக்சுவலாக அந்த பணத்தை நம்மளுக்கு செலவு பண்ணுறது புனிதப்பட்ட பணம் தான். குடும்பத்தை காப்பாற்றுறது, சாப்பாட்டுக்கு நியாயமான தர்மமான விஷயங்களுக்கு செலவு பட்டால் புனிதப்பட்ட பணம். அதை விட மற்றவங்களுக்கு உதவி செஞ்சால் அது இன்னும் அதிகமாக புனிதப்பட்ட, அது பேங்கில் டெபாசிட் பண்ணுறது மாதிரிங்கிறாங்க. நீ பணத்தை சேர்த்து வைக்கிற இடம் எது? பெரிய இடம். மற்றவங்களுக்கு உதவி பண்ணுற இடம் தான். அது யாரும் திருடிட்டு போக முடியாது. பேங்கில் போட்டால் கூட கொள்ளையடிச்சுட்டு போக முடியும். மற்றவங்களுக்கு உதவி பண்ணால் அந்த பணம் என்ன ஆகுது? மொத்தமாக டெபாசிட் பண்ணி யாராலையும் எடுக்க முடியாது, நம்மளை தவிர. நம்ம பிள்ளை கூட எடுக்க முடியாது. நீங்கள பேங்கில் டெபாசிட் பண்ணி சொத்தாக சேர்த்து வச்சிங்கன்னா நம்ம வாரிசு எடுத்துக்கலாம், இல்லாட்டி வேறு எவனா கொள்ளையடிச்சு போகலாம், கவர்மெண்ட் கூட எடுத்துகிட்டு போக முடியும். ஆனால் அந்த பணத்தை புனிதமான காரியங்களுக்கு நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா உங்களை தவிர அந்த பணத்தை யாரும் எடுக்க முடியாது. யாரும் எடுக்க முடியாது. இந்த கைரேகையை மாற்றி வச்சு கூட எடுக்க முடியாது. பேங்கில் பொய் கையெழுத்தெல்லாம் போட்டு எடுக்கிறாங்கல்ல, அப்படி கூட எடுக்க முடியாது. ஏன்னா அது யாரும் எடுக்க முடியாமல் நாம் எடுக்கிற டெபாசிட்டில் போய் சேர்ந்துடும். அப்படி புனிதப்படுத்தாத பணத்தை போல் வெறும் சப்தத்தில் மட்டும் படிச்சுக்கிட்டு இருந்தால் அதுவும் பயன்படும், ஏதோ பயன்படும். ஆனால் முக்கியமான பலன் அது பயன்படாது. இப்படி சொல்லி 5 உதாரணம் சொல்லி, இதை போல தவறான விதத்தில் செலவழிக்கப்படும் பணத்தை போல. நிறைய பேர் பாருங்கள், நல்லா சம்பாரித்து பிஸ்னஸில் பெரிய லாபம்னு வச்சுக்கங்களேன், ஒரு பெரிய பார்ட்டி கொடுப்பார். அங்கே பார்ட்டியில் என்ன இருக்கும்? அந்த பணத்தில் என்ன பண்ணுறது? வேறு விதத்தில் செலவு பண்ணி அப்படியெல்லாம் வீண் விரயம் பண்ணுறது, இதெல்லாம் பாவப்பட்ட பணம். இது நல்ல விஷயங்களுக்கு செயல்படுவது புனிதப்பட்ட பணம் அப்படிங்கிறார். அது மாதிரி வெறும் அர்த்தத்திலிருந்து ஞானத்திற்கு வந்தால், அர்த்த ஞானத்திலிருந்து சப்த ஞானத்திலிருந்து அர்த்த ஞானத்துக்கு வந்தோம்னு சொன்னால் அது புனிதப்பட்ட பணம் போல் அப்படின்னு சொல்கிறார். இப்படி கறவை நின்ற பசுவை போல, இப்படிப்பட்ட பசுவை போல, இப்படிப்பட்ட மகனை போல, அதாவது கெட்ட நடத்தையுள்ள மகன், பொறுப்பில்லாத மனைவி, அடிமைப்படுத்தப்பட்ட உடல், பிறகு புனிதப்படுத்தாத பணம் போல இந்த ஞானம் பயன்படாமல் போய்விடுங்கிறார். அதாவது கடவுளை பற்றிய, இறைவனை பற்றிய, உண்மை பரம்பொருளை பற்றிய ஞானம் இல்லாமல், அதை பற்றி அறிந்து கொள்ளாமல் இருப்பது இந்த மாதிரி முக்கியமான பலன் கொடுக்காமல் போய்விடும் அப்படிங்கிற கருத்தை இங்கே சொல்கிறார். பிறகு அடுத்து என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இறைவனுடைய மகிமையெல்லாம் சொல்லி அந்த மகிமையை நீங்கள் புரிஞ்சுக்கலைன்னா அதுவும் பயனற்றது. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறார் இங்க. அதாவது கடவுளுடைய உதாரணத்தை என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், கடவுளுடைய செயல்கள் என்ன, கடவுள் எதற்காக காரியம் பண்ணுறாரு, அவர் சிருஷ்டி ஸ்திதி லய காரணமாக இருக்கார், அவர் அவதாரமெல்லாம் எடுக்கிறார். இப்படி கடவுள் தத்துவத்தை நிறைய நாம் பிரித்து பார்க்குறோம். இதையெல்லாம் புரிஞ்சுக்கிறாம நீ வெறும் அர்த்தத்தை மட்டும் சும்மா வாசிச்சுக்கிட்டே போனேன்னு சொன்னால் அது பயனற்றது அப்படிங்கிறார். பகவான் கிருஷ்ணர் அவருடைய மகிமையை எவ்வளவோ காமிச்சு பார்த்தார். அர்ஜுனன் புரிஞ்சுக்கிட்டான், தர்மர் புரிஞ்சுக்கிட்டாங்க, அங்கே துரியோதனன் பக்கம் இருக்கக்கூடிய மற்றவர்கள் கூட புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் துரியோதனன் புரிஞ்சானா? புரியல. அந்த திரௌபதியை துயிலுரியும் பொழுது அவ்வளவு ஒரு ஆற்றல்னால சேலைகள் கொடுக்குறார். துச்சாதனன் கையெல்லாம் ஓஞ்சு போகுது. பிறகு இவர் தூது வரும்போது இவரை கைது பண்ண சொல்கிறான். விஸ்வரூபம் எடுத்து பெருசாக காமிக்கிற ஒன்றும் பண்ண முடியலை. எவ்வளவு ஆற்றல் இருக்குது, நிறைய தெரிஞ்சுக்கிட்டும் கூட அவனுக்கு என்னாச்சு, உண்மையை புரியலை. அதனால் என்ன பண்ணுறான், அழிஞ்சு போனான். அப்படி அவருடைய உண்மை சுரூபம் எதற்காகங்கிறத புரியலைன்னு சொன்னால் நம்மளுக்கு அந்த பலன் கிடைக்காது. கடவுள் சிருஷ்டி ஸ்திதி லய காரணம். இந்த உலகம் தோன்றுவதற்கும் இருப்பதற்கும் மறைவதற்கும் யார் காரணமாக இருக்குது?
கடவுள் தான் மூணையும் செய்கிறாருங்கிற அறிவு வேணுங்கிறார். பிறகு இதெல்லாம் தெரிஞ்சுன்னு சொன்னால் நம்மளுக்கு வேறு கெட்ட குணங்கள்லாம் வராது. இதெல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னால் நம்மளுக்கு பொறாமை போன்ற தீய குணங்களெல்லாம் நிகன்றுவிடும். அவதாரத்தை உணராமல் அதை வெறும் படிப்பதினால் மட்டும் பிரயோஜனம் இல்லை. பாகவதமெல்லாம் படிக்கிறோம். இந்த பாகவதத்தில் பார்த்தீங்கன்னா எடுத்த எடுப்புலேயே தத்துவம் வருமா. பிறகு கதை தான். பாகவத்தில் பூரா கதை தான் வருது. 10 அத்தியாயம் வரைக்கும் கதை, 11ஆவது அத்தியாயத்தில் 5ஆவது அத்தியாயம் வரைக்கும் வெறும் கதை, 6ஆவது அத்தியாயத்தில் வரைக்கும் பாதி வரைக்கும் கதை தான் வருது. தப்பு இல்லை. அது பிறகு இப்போ எங்கே என்ன படிச்சுக்கிட்டு இருக்கோம்? இப்போ இதே பாகவத புராணத்தில் சப்த ஞானத்தில் எங்கே வந்திருக்கோம்? அர்த்தத்துக்கு வந்திருக்கோம். இது மாதிரி பகவானுடைய அவதார தத்துவத்தை பாகவதம் பூரா சொல்லுது. அவதாரம் என்னான்னு புரிஞ்சுக்கிறாம சும்மா எல்லா அவதாரத்தையும் சும்மா படிச்சுக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? நம்ம பகவத்கீதையில் 4ஆவது அத்தியாயத்தை பார்த்தோம். அவதாரம்னு என்னென்னு பார்த்தோமா இல்லைங்களா? அதில் அங்கே கடவுள் அவதாரம் ஏன் எடுக்கிறாரு, நாம் ஏன் பிறக்கிறோம்லாம் சொன்னார். அப்படி உண்மையான அவதார தத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும். கடவுள் இந்த அவதாரம் எடுக்கிறதெல்லாம் என்னது? அவருடைய திருவிளையாடல். கடவுள் அவதாரம் எடுக்கிறது என்னது? அவருடைய திருவிளையாடல். நம்மளுடைய விளையாட்டில் என்ன விளையாட்டு? தெரு விளையாட்டு. அவருடைய விளையாட்டு திருவிளையாட்டு. நம்ம விளையாட்டுலாம் தெரு விளையாட்டு தான். அதில் பெரிய தர்ம ரட்சணமே இருக்கும். கடவுளுடைய இதில் தர்ம ரட்சணமே இருக்கும். நாம் பிறக்கிறதுக்கு நம்மளுடைய பாப புண்ணியம் காரணமாக இருக்கும். நாமெல்லாம் சூஸ் பண்ணி பிறக்கவே முடியாது. கடவுள் அவதார தத்துவத்துக்கு நம்மளுக்கு என்ன வித்தியாசம்னு சொன்னால் இதெல்லாம் புரிஞ்சுக்கிறேன்னு சொல்கிறார். நீ சும்மா படித்தா பத்தாது, உன் பிறப்புக்கு என் பிறப்புக்குள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிறேன்னுங்கிறார். நம்ம சூஸ் பண்ணி பிறக்க முடியுமா? இப்போ கடவுள் நம்மளை வரிசையாக நிப்பாட்டி, இந்தாப்பா மான் சரீரம் இருக்குது, சிங்க சரீரம் இருக்குது, மனுஷ சரீரம் இருக்குது, தேவ சரீரம், ஏதாவது சூஸ் பண்ணி எடுத்துக்கன்னு சொல்லுவாரா? அப்படி சொன்னால் நம்மளுக்கு வசதியாக போகுமா இல்லையா? பிடிச்ச சரீரத்தை நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம். அப்படி நம்மளுக்கு சாய்ஸ் இருக்கா? அப்படி இல்லை. கடவுள் சாய்ஸ். அவர் என்ன பண்ணுவார்? அவரோட குள்ளமாக வர்றாரு, அவரோட பன்னியாக வர்றாரு, அவரோட நரசிம்மராக வர்றாரு. அவர் சாய்ஸ். அவர் தேர்ந்தெடுக்கிறார். இந்த இடத்துல எந்த வடிவம் எடுத்தால் இந்த தர்மத்தை நிலைநாட்ட முடியும், தேர்ந்தெடுத்து வருகிறார். இது அவருக்கும் நம்மளுக்குள்ள வித்தியாசம். இப்படியெல்லாம் நீ புரிஞ்சுக்கிறனும் சொல்கிறார். இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். சும்மா கதையை படிச்சுக்கிட்டு இருந்தா அர்த்தம் இல்லை அப்படிங்கிறார். நாம் பாப புண்ணியத்தினால பிறக்கிறோம். கடவுள் பாப புண்ணியத்தில் தர்மத்தை நிலைநாட்ட பிறக்கிறார். எல்லாருடைய பாவ புண்ணியத்தினுடைய அடிப்படையில் தர்மத்தை நிலைநாட்ட பிறப்பார். நாம் பாவ புண்ணியத்தை கழிக்கிறதற்காக பிறக்கிறோம். நாம் பிறக்கும்போது நம்மளுக்கு அறிவு இல்லை, நாம் யாருங்கிற அறியாமை இல்லை. கிருஷ்ண பரமாத்மாவுக்கு யாருன்னு தெரிஞ்சுதானே காமிக்கிறார் விஸ்வரூபத்தை. அந்த அறிவோடு பிறக்கிறார். நம்மெல்லாம் மாயையின் கட்டுப்பாட்டில் பிறக்கிறோம். பகவான் மாயையை கட்டுப்படுத்தி பிறக்கிறார். இதெல்லாம் அவதார தத்துவம். இதெல்லாம் நீ என்ன பண்ண புரிஞ்சுக்கிறன்னு சொல்கிறார். 10 அவதாரம் எடுத்தார் பகவான். ஒவ்வொரு அவதாரத்துக்கும் ஒரு மகிமை இருக்குது. வெறும் சும்மா படிக்காமல், கதைகளை படிக்காமல் அப்படி அர்த்தத்தை புரிந்து கொள்ளாவிட்டால் பிரயோஜனம் கிடையாது. ஆயிரக்கணக்கான மனிதர்களில் யாரோ ஒருவன் என்னை உள்ளபடி அறிகிறான்கிறார். முயற்சி பண்ணுறான் தெரிஞ்சுக்கிறதுக்காவது. பகவானே சொல்கிறார், கடவுள்னா என்னன்னு முயற்சி பண்ணுறதை யாருன்னா 1000ல் ஒருத்தந்தேங்கிறார். ஆயிரக்கணக்கானவர்களிட்டார். பிறகு அப்படி தெரிஞ்சுக்கிறவன் யாருன்னா அதில் யாரோ ஒருத்தந்தேங்கிறார். அப்போ இந்த முயற்சி பண்ணுறவங்களே 10,000ல் 1 லட்சத்தில் ஒரு ஆள் தான். தெரிஞ்சுக்கிறவன் அதை விட கூட. அப்படி அபூர்வமானவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், நாம் இந்த வெறும் பாராயணம் இதெல்லாம் படித்தா புண்ணியம் இருக்குது, அதோடு நின்றுக்கிறாம தாத்பரியத்தை பிறந்து ஞானத்தை அடைவதற்காக உள்ளர்த்தத்தை புரிய வேண்டும். திருவாசகத்தில் சொல்கிறாரா இல்லையா? அல்லல் பிறவி அறுப்பானை ஓ என்று சொல்லற்கு அறியானை சொல்லி திருவடி கீழ் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடி கீழ் பல்லோரும் ஏத்த பணிந்தார். சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் தான் சிவனடி கீழே போக முடியுமா? மற்றவங்க மீண்டும் மீண்டும் பிறந்துக்கிட்டே இருக்க முடியும். அதனால் நீ என்ன பண்ண, கடைசியில் சிவபுராணம் படித்ததெல்லாம் படிச்சுட்ட, நீ என்ன பண்ண, பாட்டை பொருள் உணர்ந்து சொல்லு அப்படின்னு சிவபுராணத்திலே சொல்கிறாரா இல்லையா? தத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும். வெறும்
அர்த்த ஞானத்தோடு நிற்கக்கூடாது. இங்கே நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வரும். இந்த உதாரணத்தெல்லாம் சொல்கிறத பார்த்தா, இந்த இதில் இருக்க உதாரணத்தை சிலலாம் ரொம்ப விளக்குறது இல்லை அதிகமாக, ஏன்னா தப்பாக புரிஞ்சுக்கிறோம்னு சொல்லி. பால் கறக்காத பசங்க சந்தேகம் வந்துருச்சு, பால் கறக்காத பசங்க நம்ம பாதுகாக்கக்கூடாதான்னு சொல்லிட்டு. உதாரணம் எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கிறோன்னா முழுசாக அப்படியே அப்ளை பண்ணக்கூடாது. எந்த உதாரணத்தை சொன்னோம், இதிலே ஒரு வார்த்தை வருது, குழந்தை பிறக்காத ஒரு பெண்ணை போல அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறாரு. எந்த அடிப்படையில் சொல்லியிருக்குன்னு சொல்லியிருக்கு. இப்போ சிங்கம் போல் அவன் சிங்கம் வர்றான்டான்னு சொல்கிறான். அவன் சிங்கம் போல் கர்ச்சிச்சுக்கிட்டா வர்றான், வீரம் வர்றாங்கிறதுக்கு அர்த்தம். சிங்கத்தினுடைய வீரத்தை மட்டுமே உதாரணத்துக்கு எடுத்துக்கிறேன்னா, சிங்கம் சாப்பிட்ற மாதிரி மாமிசமாக சாப்பிடுவான்னு அர்த்தமா? உதாரணங்கிறது ஒரு பாயிண்ட்டத்தையும் சொல்லியிருக்கும். அதே பசுவை போல அப்படின்னா அமைதியாக இருக்கான்னு அர்த்தம். பசுமாடு மாதிரி கொம்பு வச்சுக்கிட்டா இருப்பான். உதாரணத்தை நிறைய பேர் என்ன அப்படியே அப்ளை பண்ணுறது. போலங்கிற ஒரு வார்த்தை இருக்கு, பஞ்சதிசையிலே ஒரு வார்த்தை வந்துச்சு, அதை போல. அப்படிதான் குழந்தை ஞானிக்கு என்ன லட்சணம் சொல்லுவாங்க, குழந்தையை போல அப்படிம்பாங்க. பைத்தியக்காரனை போலன்னு அர்த்தம், அது இல்லைன்னு அர்த்தம். சிங்கமே கிடையாது. அது மாதிரி இந்த போலன்னு ஒரு வார்த்தை சொன்னால் முக்கிய பலன் அதனால் கிடைக்கிதோ அது இல்லை, அது கிடைக்காதுன்னு அர்த்தம். எல்லாம் என்ன பண்ணிடுறது, அப்படியே எடுத்துக்கிடக்கூடாது. திருவாசகம் பாராயணம் பண்ணுறாங்க, கீதை பாராயணம் பண்ணுறாங்க, எத்தனையோ பலன் கிடைக்குது, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. நாம் இங்கே அந்தர்யோகத்தில் என்ன பண்ணுறோம் தெரியுமா, நாம் வந்த உடனே சொற்பொழிவு ஆரம்பித்தோம்னு வச்சுக்கோங்களேன், மைண்டு கான்சன்ட்ரேஷன் ஆகாது. கொஞ்சம் என்ன பண்ணுறான், அப்படியெல்லாம் பாராயணம்லாம் பண்ணி கொஞ்சம் மனசை என்ன பண்ணுறது, கொஞ்சம் டைவெர்ட் பண்ணி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறது. அதனால தான் இன்டர்வல் பிறகு என்ன பண்ணுறோம், கொஞ்சம் பக்தி பஜன்ஸ் படிக்கிறோம். அப்படி கேட்கும் பொழுது இல்லாட்டி கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணுறது. சில இடத்துல கொஞ்சம் தியான கிளாஸ் வச்சுருப்பாங்க, வச்சுட்டு அது பிறகு கிளாஸ் கேட்குறது. அப்போ அதுக்கும் ஒரு பிரயோஜனம் இருக்குது, அந்த பாராயணத்துக்கு ஒரு பிரயோஜனம் இருக்குது. ஆனால் என்ன வரணும், திருப்பி இந்த அர்த்த ஞானத்திற்கு வர வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே கறவைன்ற பசுன்னு சொல்லும் பொழுது முக்கியமான பலன் பால் இல்லாமல் போயிடும். அதே மாதிரி பொறுப்பில்லாத கணவன் மனைவி எத்தனையோ பலன்கள் இருக்குது. பொறுப்பாக இருந்தால் அந்த குடும்பம் நல்லா வரும், அதுக்காக அந்த பலனுக்காக அது சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி மகன் எத்தனையோ மகன்லாம் பெறுறாங்க செய்கிறாங்க, அதில் நல்ல மகனை பெற்றால் எப்படி இருக்கும், அதை பாதுகாத்தா நல்ல பலன் கிடைக்குமா இல்லையா? இதில் கூட ஒரு குறள் இருக்குது, எழுபிறப்பும் தீயவை தீண்டா பழி பிறங்கா பண்படை மக்கட்பெறின். பழிச்செயல் புரியாத நல்ல மக்கள் அமைந்து விட்டால் 7 தலைமுறைக்கும் துன்பம் இல்லைங்கிறார். எப்போ பார்த்தாலும் தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கான், அவனை பாதுகாக்கிறதுலே கவனமாக இருந்தால் முக்கிய பலன் கிடைக்குமா, கிடைக்காதுல்ல. இப்படி இந்த உதாரணம் சொல்லியிருக்கார். அதே மாதிரி தவறான வழியில் செலவழிக்கப்படும் செல்வம் அற்கா இயல்பற்று செல்வம், அது பெற்றால் அற்குப ஆங்கே செயல்கிறார். செல்வம் நிலையற்றது, அது இருக்கும்போதே நல்ல செயல்களை செய்துவிட வேண்டும் வள்ளுவரும் சொல்லியிருக்கிறாரு. அதனால் என்ன சொல்கிறாரு சொன்னால், இந்த உதாரணத்தில் சொல்லது மாதிரி முக்கிய பலன் கிடைக்காது. அதனால் நம்ம எதுக்கு வரணும், அர்த்த ஞானத்திற்கு வர வேண்டும். இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம்னு சொன்னால், ஞானியினுடைய லட்சணத்தை பார்த்தார். அவன் ஆனந்தமாக நிறைவாக இருப்பான், புரியுதுங்களா? அதுக்கு நீ என்ன பண்ணணும், முதல்ல ஒரு வழி சொல்லியிருக்காரு இங்கே. நீ நல்லா படிக்கிறீங்க, சாஸ்திரமெல்லாம் படிக்கிறீங்க, எல்லாம் படிச்சுக்கிட்டு இருந்தால் மட்டும் பத்தாது, அதனுடைய உள்ளார்ந்த அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அதுக்கு என்ன செய்கிறதுங்கிறது சொல்லிட்டார். அப்படி புரிஞ்சுக்கலைன்னா என்ன கெடுதல், யாரை போலன்னு உதாரணம் சொல்லிட்டார். அடுத்ததில் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இதுக்கு என்ன வழி, இந்த ஞானத்தை அடைய என்ன வழி அப்படிங்கிறது போது ஞான யோகத்தை சொல்கிறார். ஞான யோகம் சொன்னாலே தூக்கம் வந்துடும் எல்லாருக்கும், ஏன்னா ஞான யோகம் கொஞ்சம் கஷ்டம். அதை சுருக்கமாக சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, இந்த ஞான யோகத்தில் உன்னுடைய மனசை செலுத்த முடியவில்லை என்றால் நீ கர்மயோகத்திற்கு வா, பிறகு பக்தி யோகத்திற்கு வா. கர்மயோகம் பக்தி யோகம் செய்து ஞான யோகத்திற்கு வா. ஆனால் உன்னால் ஞான யோகத்திலே வர முடிஞ்சுன்னு சொன்னால் நீ இந்த ஞானத்தை அடைஞ்சிடலாம். இந்த அர்த்த ஞானத்தை புரிஞ்சு நீ ஞானியினுடைய தன்மையை அடைந்து ஞானியாகி விடுவாயின்னு சொல்கிறார். அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், ஞான யோகத்தை பற்றி ஒரு 2-3 ஸ்லோகங்களை சொல்கிறார். அது முடியலைன்னு சொன்னால் எதுக்கு வர சொல்கிறாரு, கர்ம யோகத்துக்கு வா அப்படிங்கிறார். இப்போ ஞான யோக டாபிக் இங்கே ஆரம்பிக்கிறார். எப்படின்னு பார்க்கலாம். 21லேருந்து 25 ஸ்லோகம் வரைக்கும் ஞான யோகம், அதாவது ஞான யோகம் சாதனையினுடைய படிகளை சொல்கிறார். முதல்ல ஞான யோக சாதனை சொல்கிறார்.
ஞான யோகத்துக்கு என்ன பண்ணணும்னு சொன்னால் வேதாந்த விசாரம் செய்ய வேண்டும். அந்த வேதாந்த விசாரத்தில் 3 அங்கம் இருக்குது. சிரவணம், மனனம், நிதித்தியாசனம். இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கங்க. கிளாஸ்க்கு ரெகுலராக வந்தவங்களுக்கு புரியும், புரியாட்டாலும் பரவாயில்ல. இப்படியெல்லாம் விஷயம் இருக்குன்னா புரிஞ்சுக்கிறணும். சிரவணம், மனனம், நிதித்தியாசனம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இதற்கு என்ன பண்ணணும்னா குரு சாஸ்திரம் கட்டாயம் வேணும். குரு வேணும், சாஸ்திரம் வேணும். ஞான யோகத்துக்கு கட்டாயம் குருவினுடைய துணையும் சாஸ்திரத்தினுடைய துணையும் வேண்டும். இல்லாட்டி ஞானம் வரவே வராது. அப்போ அந்த குரு சாஸ்திரம் சரணடையணும். சரணடைந்து நம் மனதில் இருக்கக்கூடிய தவறான எண்ணங்களை நீக்கி பிறகு தத்துவ எண்ணங்களை கொண்டு வந்து இந்த ஞானத்தை பெற வேண்டும். அப்படி பெற்றால் அதனால் என்ன பலன் கிடைக்குதுன்னு சொல்லி இந்த ஞான யோகத்தை பற்றி சுருக்கமாக சொல்கிறார். அது முடியலைன்னா கர்மயோகம் செய்ய, பிறகு பக்தி யோகம் பண்ணி, பிறகு பக்திக்கு சாதனையெல்லாம் சொல்லி பக்தி யோகத்தை பற்றி இந்த அத்தியாயம் பூரா நிறைய விளக்க போகிறார். இப்போ சுருக்கமாக என்ன சொல்கிறாருன்னா ஞான யோகத்தை கர்மயோகத்தை சொல்லிவிட்டு பக்தி யோகத்தினுடைய அறிமுகப்படுத்திட்டு பிறகு பக்தியை பற்றி தான் இந்த அத்தியாயத்தில் கடைசி வரைக்கும் சொல்ல போகிறார். ஏன்னா பக்திங்கிறது எல்லா விஷயத்திலும் மூடி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அங்கமாக இருக்கிறதுனால அதை பற்றி சொல்ல போகிறாரு. இப்போ முதல்ல ஞான யோகம். சப்த ஞானத்திலிருந்து அர்த்த ஞானத்திற்கு வந்து மோட்சத்தை அடைய வேண்டும் என்றால் அவன் ஞான யோக சாதனைகளை செய்ய வேண்டும். கடைசி சாதனை ஞான யோக சாதனை, முதல் சாதனை கிடையாது, புரிஞ்சுக்கங்க. முதல் சாதனை கர்மயோகம், பிறகு பக்தி யோகம், பிறகு ஞான யோகம். ஏன்னா என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் இது வரைக்கும் இவ்வளோ உபதேசம் பண்ணியாச்சு, அதனால் எல்லாரும் கரெக்டாக தகுதியோடு இருப்பாங்க. அதனால் ஞான யோகத்தை சொல்லுவோம்னு ஆரம்பிக்கிறார். சொல்லி என்ன பண்ண இதில் முடியவில்லை என்றால்னு அடுத்தது ஆரம்பிக்க போவார். இதில் என்னென்ன இருக்குன்னா சிரவணம், மனனம், நிதித்தியாசனம், இந்த 3 சாதனைகள் ஞான யோகத்தில் இருக்கு. விசாரம், வேதாந்தத்தை விசாரம் பண்ணுறது அவ்வளோ சுலபம் கிடையாது. நீங்கள் ஒரு வேலை சொல்லுங்கள், இந்த ஆசிரமத்தில் ஒரு சர்வீஸ்ன்னு கூப்பிட்றல, கோயிலில் போகிறோம், ஒரு கும்பாபிஷேகம் நடக்குது, அங்கே போய் அப்படியே நின்றுட்டு அந்த அபிஷேகம் பண்ணுறதை பார்க்குறது, செய்கிறது, கதவு நாம சொல்கிறது, சில நிகழ்ச்சிகள்லாம் பார்க்குறது கஷ்டமே இருக்காது. கஷ்டம் இருக்குமா? அதில் சிரமமே இருக்காது. ஆனால் 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் உட்காந்து பாடம் கேட்கணும்னா என்ன வரும்? தூக்கம்தான் வரும். அது வேறு விஷயம். கதை சொன்னால் கூட பாகவத மாதிரி புராணமெல்லாம் சொன்னால் கூட தூக்கம் வராமல் இருக்கும். நீ ஆத்மா, நீ அழியாதவன், நீ மாறாதவன் சொன்னால் எங்கே, அதெல்லாம் எங்கே நீங்கள் என்ன தப்பு தப்பாக சொல்கிறீங்கன்னு வேறு சொல்லிடுவீங்க. துக்கம் இல்லாதவன் ஆனந்த ஸ்வரூபம் நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்க, சாமி பயங்கரமாக பொய் சொல்கிறாரு, இந்த மாதிரி அண்டப்புழுகு உலகத்தில் இருக்காது அப்படின்னு என்ன பண்ணுவான்? தூக்கம் வந்துடும். அதனால் இங்கேயே சொல்கிறார், இந்த ஞான யோகம் கஷ்டம், வேதாந்த விசாரம் பண்ணுறது கஷ்டம், அவ்வளவு சுலபம் அல்ல. அதனால் விசாரம் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா முதல்ல குரு சாஸ்திரத்திடம் சரணடைய வேண்டும். முதல்ல பகவான்கிட்ட போய் சரணடைவோம். நிறைய பேர் பகவான்கிட்டே சரணடையுமா, ஏன்னா ஈகோ விட்டு கொடுக்காது. கடவுள்கிட்ட என்ன போய் நான் கேட்குறது அப்படின்னு கூட சில பேருக்கு ஈகோ இருக்குது. மற்றவங்ககிட்ட கேட்காட்டி பரவாயில்ல, கடவுள்கிட்டயா போய் கேட்கலாம். எனக்கு ஒன்றுமே இல்லை நீ கொடு அப்படின்னு சொல்லி கேட்டால் தப்பு இல்லை. ஈகோவை சரணடைகிறது அங்கே. ஆனால் பெரிய ஈகோ குருவிட்ட போய் சரணடைகிறது பெரிய ஈகோவை விட்டு கொடுக்கணும். ஏன்னா அங்கே அகங்காரம்னு ஒரு ஈகோ இருக்குது. அதை குருவிட்ட போய் எனக்கு ஒன்றுமே தெரியலை நீங்கள் சொல்லி கொடுங்கன்னு சொல்லி சரணடைகிறதுங்கிறது குரு சாஸ்திரத்திடம். இது 2வது இந்த வேதாந்த விசாரத்துக்கு ஒரு பண்பு. முதல்ல விசாரம் பண்ணணும். விசாரம் பண்ணுறதுக்கு யார்கிட்ட போனால் குருவிட்டையும் சாஸ்திரத்திட்டையும் போய் தன்னை ஒப்படைக்க வேண்டும். ஒப்படைக்கணும் என்ன அர்த்தம்? எனக்கு அங்கே போய் எல்லாம் தெரியும், எனக்கு அது தெரியும், இது தெரியும், உங்களுக்கு என்ன தெரியும் சொல்லுங்கன்னு கேட்கக்கூடாது. அங்கே போய் குருவிட்ட போய் சரணடைய வேண்டும். அங்கே சிரவணம், மனனம், நிதித்தியாசம்ங்கிற சாதனம் 3 சாதனை இருக்குது. தத்துவ விஷயங்களை கேட்டு புரிந்து கொள்ளுதல் சிரவணம். புரிகிறது வரைக்கும் கேட்கணும், திருப்பி திருப்பி கேட்கணும். இது உடனே புரிகிற விஷயம் சில பேருக்கு புரியலாம். இப்போ நீங்கள் இருக்கீங்க, இவ்வளோ பேர் இருக்கீங்க, ஒரு சில பேருக்கு 2 வார்த்தையிலே புரிஞ்சிடலாம். தாய்மானவருக்கு சும்மா இருன்னு ஒரே வார்த்தை போதும், அவருக்கு செத்து தொலைங்கிற ஒரு வார்த்தை ரமணருக்கு போதும். தெரிஞ்சா இல்லைங்களா? சில வார்த்தைகளே அவங்கெல்லாம் பக்குவப்பட்ட மனசோடு இருந்தாங்க.
மற்றவங்களுக்கு என்ன சொல்கிறாருன்னா, கேளு கேளு, மீண்டும் மீண்டும் கேட்டுக்கிட்டே இரு, அது உன்னை எறியாமல் புரிய வைத்து விடும். பிறகு சந்தேகம் வரும், அந்த கேட்குறதுலே சந்தேகம் போகும். சில நேரங்களில் சக மாணவர்களோட சேர்ந்து விசாரம் பண்ணும்போது சந்தேகம் போகும். பிறகு சந்தேகமும் போயிடும், அந்த கருத்து நிற்காது. அதை நல்லா உட்காந்து அசை போடணும், அசை போட்டு நிற்க வைக்கும். இது 3 சேர்ந்து தான் ஞான யோக சாதனை. இந்த ஞான யோக சாதனையில் முதல்ல என்ன பண்ணணும்னா, தவறான எண்ணங்களை நீக்க வேண்டும். அதாவது முதல்ல வீட்டுக்குள்ளே அசுத்தமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, போய் உட்காந்து விவகாரம் பண்ண முடியுமா? இங்கேயே குப்பை நிறையா கிடக்கு, உட்காந்து அந்தரவை நடத்த முடியுமா? நிறைய குப்பை தூசி எல்லாம் ஒற்றையாக இருந்து என்ன பண்ணுவான்? முதல்ல அதை க்ளீன் பண்ணணும், பிறகுதான் நாம் நல்ல விஷயத்துக்குள்ளே வர முடியும். அது மாதிரி இந்த தத்துவ விஷயத்தில் ஒரு விஷயம் என்னன்னு சொன்னேன்னா, நிறைய பேருக்கு தவறான அறிவு உள்ளே போய் இருக்குது, மனசுக்குள்ளே நிறைய அறிவு உள்ளே போய் இருக்குது. எப்படி இருக்கவனே இப்போ ஆத்மா அப்படின்னு நம்ம என்ன நினைக்கிறோம்? ஆத்மா பல, எல்லாருக்கும் அதான் இருக்குது. எல்லாருக்கும் இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் லட்சத்தில் 1-2 பேரை தவிர ஆத்மா பலங்கிற கருத்துல எல்லாருமே இருப்பாங்க. அறிவில் அது ஒரு பெரிய குப்பைங்கிறார். நான் கர்த்தா, நான் செய்கின்றேன், நான் அனுபவிக்கின்றேன், இந்த ஆத்மா பலவாக இருக்கிறது, இப்படிலாம் தவறான கருத்துக்கள் நம்மளுடைய மனதில் உள்ளத்தில் போய் என்ன பண்ணியிருக்கு? உட்கார்ந்துருக்கு. இதெல்லாம் முதல்ல நீக்கணுங்கிறார். கெட்ட குணங்களும் குப்பை தான், அது மனசில் வர்றது. கெட்ட அறிவுன்னு என்ன? தவறான அறிவும் குப்பை தான். நல்ல அறிவு குப்பை கிடையாது, தவறான அறிவு அதுவும் குப்பை தான். அதெல்லாம் முதல்ல என்ன பண்ணணும்? நீக்கணும். இது தவறான அறிவு நம்மளுக்கு முதல்ல எப்படி தெரியும்? இந்த அறிவு முதல்ல எப்படி உள்ள போச்சு? இதுவே நம்மளுக்கு தெரியாது. அதாவது நம்மகிட்ட தப்பான அறிவு இருக்குங்கிறத, அந்த அறிவு தப்புன்னு தெரிஞ்சப்பறம் தப்புன்னு தெரியும். அது வரைக்கும் என்ன நினச்சிக்கிட்டு இருப்போம்? ஒரு அறிவை சரின்னு தான் நினச்சிக்கிட்டு இருப்போம். நம்மளுக்கு ஒரு தவறான அறிவு இருக்குது, அது இருக்கும்போது தப்பான அறிவுன்னு தெரியுமா? தெரிஞ்சுன்னா மாறிடுவோமே. முதல்ல தெரியாது, அது தப்புன்னு தெரிகிற வரைக்கும் தப்புன்னு தெரியாது, சரின்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். சில பேர் பாருங்கள், சில செயல் சரியாக செய்ய மாட்டான், செய்ய தெரியாது, புரிகிறது வரைக்கும் தப்பாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருப்பான். இந்த வடிவேல் ஒரு படத்தில் கழுத்தில் கம்பை வச்சுட்டு பஸ்ஸில் ஏறுவான், பார்த்துருக்கீங்களா? கழுத்தில் இப்படி கம்பை வச்சுக்கிட்டு பஸ்ஸில் ஏறுவான். எப்படி உள்ளே போகும் அது? ஜோக் பார்த்தது இல்லையா ஒருத்தர்? அது போய் டப்பு டப்பு முட்டி முட்டி திருப்பி வச்சு ஏறணும் கூட நமக்கு தெரியலை. அப்புறம் சொன்ன பிறதையும் புரியாது. நிறைய காரியங்கள் நாம் என்ன பண்ண தவறான அறிவோட செயலில் உள்ளே போய்கிட்டு இருக்கோம். யாரோ ஒருத்தர் வந்து நீ பண்ணுறது தப்புன்னு சொன்ன பிறகுதான் நம்மளுக்கு என்ன வருது? இது சரின்னு தெரியுது. யார் சொல்வாத? குருதான் சொல்வார். நம்மளே பாருங்கள், சின்ன வயசில் ஒரு முடிவெடுத்து ஒரு காரியம் பண்ணியிருப்போம், இள வயசுல எல்லாம். அப்போ அது சரின்னு தான் தெரிஞ்சிருக்கும். அப்போ சொன்னால் கூட நம்மளுக்கு அந்த சொல்கிறவங்க மேலே கோபம்தான் வந்திருக்கும். நாம் ஒரு காரியத்தை செஞ்சுருப்போம் சின்ன வயசுலாம். அப்போ நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. அப்போ இந்த பெருசு சும்மா இருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி எப்போ என்ன பண்ணுவான்? அவங்கள திட்டிட்டு செய்யவும் மாட்டேன். சில பேர் செய்கிறாங்க. அது எப்போ தப்புன்னு தெரியுதுன்னா, நாம் வந்த பிறகு, அதில் அடிபட்ட பிறகு என்ன வருது? ஐய இது தப்புன்னு தெரியுது. எங்கள் ஊரில் ஒருத்தர் வந்து ஒரு சின்ன வயசில் பெரிய ஆளாயிடுறாரு, ஒரு பொறுப்புக்கு வந்துடுறாருன்னு வச்சுக்கலாம். அந்த பொறுப்பில் வந்த உடனே என்ன பண்ண சில தவறுகள் பண்ணுறாரு. அதை சுட்டி காட்டினா புரியும். அதுக்கு அவங்களுக்கு வேண்டிய ஒருத்தரே சொல்கிறாரு, இப்போ அவனுக்கு புரியாது சாமி, இப்போ சொன்னால் ஏற்றுக்கிற மாட்டான். ஏன்னா தப்புன்னா சரின்னு நினச்சிக்கிட்டு இருக்கான், எப்படி ஏற்றுக்கிடுவான்? இன்னும் கொஞ்சம் லாலனா பிறகு அது புரியும், நம்மளும் அப்படித்தான் இருந்தோம் அப்படிங்கிறாரு. அப்போ தவறான அறிவுங்கிறதுக்கு யார்கிட்ட போக வேண்டியது? குருகிட்ட போக வேண்டியது. நீ ஆத்மா பல, நான் செய்கின்றேன், நான் தான் இந்த செயலுக்கு கர்த்தா, நான் தான் இதை அனுபவிக்கின்றேன் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் இல்லைன்னு யார் சொல்கிறாரு? குரு முதல்ல தூக்கி அங்கிட்டு வையே, பிறகு யாரு கர்த்தான்னு நான் சொல்கிறேன், யாருக்கு போக்தான்னு சொல்கிறேன், ஆத்மாவினுடைய தன்மையை சொல்கிறேன்னு சொல்லி தப்பான எண்ணத்தை குருவானவர் என்ன பண்ணுறாரு? நீக்கி விட சொல்கிறார். நீக்கியாச்சு, அப்புறம் எங்கே வைக்கிறது? நிர்குண பிரமனான என்னிடத்தில் வையின்னு பகவான் சொல்கிறார். சகுண பிரமமான கிருஷ்ணரிடத்தில் வையின்னு சொல்ல அவர். கிருஷ்ணர் வடிவம் வரும் போகும்,
கிருஷ்ணருக்கு ஆதாரமான அந்த பரம்பொருள் தத்துவமான நிர்குண பிரமத்தில் என்னிடம் வை அப்படிங்கிறார். இதுதான் ஞான யோகம், இதுதான் ஞான யோக சாதனைன்னு சொல்றார். இந்த அண்டசராசரம் அனைத்திலும் வியாபித்திருக்கக்கூடிய என்னிடத்தில் எண்ணத்தை வைக்க வேண்டும். ஞான யோகத்துக்கு என்ன சொல்லியிருக்கோம்? முதல்ல அர்த்த ஞானத்துக்கு வரணும். சாஸ்திரம் படித்தா அர்த்தம் புரியணும். அதுக்கு என்ன பண்ணணும்? ஞான யோகத்துக்கு வரணும், விசாரம் பண்ணணும். யார்கிட்ட விசாரம் பண்ணணும்? குருவிட்ட, சாஸ்திரத்திட்ட கேட்டாத்தான் புரியும். தியானம் பண்ணுறது மற்ற சாதனைகள்லாம் பக்குவத்தை கொடுக்குமே ஒழிய ஞானத்தை கொடுக்காது. அதனால தான் பகவான் புத்தவருக்கு உபதேசிச்சுக்கிட்டு இருக்கார். புத்தவருக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? இப்போ உபதேசம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அங்கே கீதையில் அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணினார். அது மாதிரி உபதேசம் கேட்டால்தான் ஞானம் வரும் அப்படின்ட்டு இருக்காரு. அதுக்கு சிரவணம், மனனம், நிதித்தியாசனங்கிற சாதனையை பண்ணணும். அப்படி பண்ணும் பொழுது தவறான எண்ணம் நம்மளுக்குள்ள நிறைய இருக்கு. அதெல்லாம் என்ன பண்ணணும்? தூக்கி வைக்கணும். பிறகு நிர்குணமான, எல்லாவற்றுக்கும் ஆதாரமான, ஒரே தத்துவமான, பரபிரம்மமான அந்த பகவானிடம் உன்னுடைய மனதை உள்ளே நிலை நிறுத்து அப்படிங்கிறார். எங்கும் வியாபித்துள்ளன்ட்டார். கடல் முழுவதும் என்ன இருக்கு? நீர் தான் இருக்கு. அப்படி எங்கும் இருக்கக்கூடிய ஒரே தத்துவமான என்னிடத்தில் நிலை நிறுத்து. இந்த உலகத்தில் மற்ற எல்லாமே வந்து போவது. அப்போ கடவுள் அவரை மட்டும்தான் நினைக்கணுமா, வேற எதுவும் நினைக்கக்கூடாதா அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். பகவானை மட்டும் நினச்சிக்கிட்டா எப்படி சாப்பிட்றது, எப்படி உலகத்தில் வாழ்கிறது? அதெல்லாம் இருக்கும், இல்லைன்னு சொல்லலை. நீ உலகத்தில் எதை வேணாலும் நினை. எந்த சிந்தனையோ, உலக சிந்தனையோ, உலக பொருள்களோ, உலக விவகாரமோ, பட்டமோ, பதவியோ, பணமோ எல்லாம் நீ ஈடுபடு. ஆனால் என்ன ஒரு புத்தியை வச்சுக்க, இதெல்லாம் வந்து போகிறது. இதெல்லாம் என்னது? இப்போ இருக்கும், நாளைக்கு இல்லாமல் போகலாம், இன்னும் அதிகமாகவும் ஆகலாம், வரலாம், போகலாம். இது வரைக்கும் வந்த உலகத்தில் எந்த பதவியாக இருந்தாலும் சரி, எந்த பட்டமாக இருந்தாலும் சரி, எந்த நிகழ்வாக இருந்தாலும் சரி, நிலையாக இருக்குன்னு ஒன்று கூட சொல்ல முடியாது. அப்படி மனசில் வச்சுக்கிட்டு உலக விவகாரத்தில் எல்லாத்திலும் ஈடுபடுங்கிறார். அப்போ எது நிலையானது? இதற்கெல்லாம் ஆதாரமான பகவான் ஒருவரே, நிர்குணமான பரம்பொருள் தத்துவமான அவர்தான் நிலையானது. அதை அடைவதற்காக இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். குடும்பத்தில் இருக்கிறோம், தொழில் பண்ணுறோம், பிஸ்னஸ் பண்ணுறோம், எல்லாம் நீ பண்ண. ஆனால் அது ஓரளவுக்கு தான். அதுக்கு மேலே அது நிறைவை ஒரு நாளும் கொடுக்காது. எதுவுமே நிறைவை கொடுக்காது. கொஞ்சம் அப்போதைக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். பிறகு என்ன பண்ண மாறி. அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நீ உலக விஷயங்களை எதை வேணாலும் நினைக்கலாம். அது பொய் என்ற புத்தியோடு இருக்க வேண்டும். இப்படி நீக்கினேன்னு சொன்னால், இருந்தேன்னு சொன்னால் என்ன அடையலாம்? பகவானை அடைய வேண்டும், அடையலாம். என்ன சொல்கிறார் அதில்? பகவான் ஒன்று சொல்கிறார். எங்கும் நிறைந்த பரம்பொருள் தத்துவத்தை ஒரு உருவத்தில் மட்டும் பார்த்தா, உருவத்தில் பார்க்குறது தப்பு இல்லை, ஒரு உருவத்தில் மட்டும் பார்த்தா அதுவும் அழுக்குங்கிறார். அதெல்லாம் நீக்கணுங்கிறார். இப்போ விக்கிரகத்தில் பார்க்குற தப்பு இல்லை, இதில் மட்டும்தான் இருக்காருங்கிறது சாதாரண மக்கள். அதில் ஸ்பெஷலாக இருக்காரு. அதே நேரத்தில் எல்லா இடங்களிலும் நீக்கமர நிறைந்திருக்கிறாருங்கிற புத்தியோட நீ உலகத்தில் எல்லா விவகாரத்தையும் பண்ணு. அப்படி பண்ணினால் என்ன கிடைக்கும்னு சொல்கிறார். அது பண்ணுறதுக்கு கூட முதல்ல இந்த உருவ வழிபாடு வேணும். இந்த உருவ வழிபாடு பண்ணித்தான் என்ன பண்ணணும்? அந்த விஷயத்துக்கு போக வேண்டும். போய் அதை அடைஞ்சிட்டா என்ன பலன் கிடைக்கும்னு சொல்கிறான்னு சொன்னால், ரிலாக்ஸ். என்ன கிடைக்கும்? ரிலாக்ஸ் ஆயிடுவானா, ஒரு மகிழ்ச்சி, ஒரு நிம்மதி கிடைக்கும். என்ன பண்ணுறாரு? முதல்ல சும்மா இருக்கவனை நீ இப்படியெல்லாம் பண்ணி படிச்சுட்டு பிறகு ஞானத்துக்கு, அர்த்த ஞானத்துலேருந்து இதுக்கு வா, பிறகு குருவிட்ட போ, சரணடை, அதுக்கு பிறகு நீயே ரிலாக்ஸாக சும்மாரு அப்படின்னு சொல்கிறார். நான் அதைத்தானே பண்ணிக்கிட்டு இருக்கேன், எதுக்கு இவ்வளோ சுற்றி வரணும்? எடுத்த இடத்துல பண்ண முடியாது. ஏற்கனவே ஒரு சொல்லியிருக்கேன். அது ஒருத்தன் பீச்சில் நடந்து வாக்கிங் போவாராம். ஒரு கொஞ்சம் வயசு பையன், ஒரு திருமண வயசு ஆகக்கூடிய பையன் எப்பயும் பீச்சில் ரிலாக்ஸாக உட்காந்துக்கிட்டே இருந்திருக்கான். சும்மா அப்படியே உட்காந்துருப்பானே, இன்னும் அவனா தனியாக உட்காந்துருக்கான். இவர் என்ன பண்ணி பார்த்துக்கிட்டே போயிருக்காரு தொடர்ச்சியாக. அப்புறம் ஒரு நாள் என்ன பண்ணி கூப்பிட்டு,
ஏன்ப்பா இந்த வயசுக்கு டெய்லி இப்படி சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்க, என்ன செய்யன்னு கேட்டிருக்கான். கல்யாணம் ஆயிடுச்சான்னு. இல்லை. ஏன் கல்யாணம் முடிக்கலாம்ல, ஒரு வேலையை தேடலாம்லன்னு இருக்காரு. அப்போ நான் வேலை தேடி என்ன பண்ணேன்னு கேட்டிருக்கேன். வேலை தேடினேன்னு நல்ல இடத்துல கல்யாணம் முடிக்கலாம் அப்படின்னு. அதுக்கு பிறகு நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், அதுக்கு பிறகு குழந்தை ஊட்டியெல்லாம் பெற்றுக்கலாம்ல, அதுக்கு பிறகு என்ன பண்ணுறேன்னு இருக்கேன். நல்லா சம்பாரித்து அவங்கெல்லாம் கட்டி கொடுக்கலாம்லன்னு இருக்கு. அதுக்கு பிறகு நான் என்ன செய்யறதுன்னு, அதுக்கு பிறகு ரிலாக்ஸாக இங்கே வந்து உட்காரலாம்லன்னு அதைத்தானே செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நான். ஆனால் எடுத்தெடுப்புலேயே செய்ய முடியுமானா முடியாது. ஆரம்பத்தில் உன்னால் அது பண்ணவே முடியாது. யாருக்கும் சும்மா இருக்கிறது எளிதே கிடையாது. அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இந்த ஞானயோகத்துக்கு வந்து தத்துவத்தை புரிஞ்சு இதனுடைய பலனை அனுபவிக்கும் பொழுது நீ ரிலாக்ஸாக இருக்கலாம். எப்படி எப்பொழுதும் ரிலாக்ஸாக இருக்கலாம், எப்பொழுதும் ஆள் மனசில் ஆனந்தமாக இருக்கலாம். வெளியே சில கஷ்டங்கள் இருக்கும், ஆள் மனசில் ஆனந்தமாக இருக்கலாம்ங்கிறார். அதனுடைய பலன் வந்து இந்த ஞான யோகத்தினால கிடைக்கும். அப்படி கிடைக்கலேன்னு சொன்னால் அடுத்து சொல்ல போகிறாருங்க. விவேகானந்தர் வந்து ட்ரெயினில் போகும்போது ஒரு கதை சொல்லியிருக்கேன். அவர் வந்து பசி கொடுக்காம வாங்கி சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு விரதத்தில் இருக்கிறார். எதுவும் கொடுக்காம சாப்பிடக்கூடாது, கேட்டு வாங்கி சாப்பிட்றதில்ல. யாராவது கொடுத்தா சாப்பிடுவார், அப்படி கொடுக்கலன்னா பட்னியாகவே இருந்தார். அப்படி ஒரு விரதம் இருக்கிறார். இவர் நல்ல ஞான நிஷ்டையில் இருக்கிறவர். அப்போ ட்ரெயினில் போகிறார், ரொம்ப கிறக்கமாக இருக்குது, வயசு சின்ன வயசு, நல்ல உடம்பு வாட்ட சாட்டமான உடம்பு. ஒரு பெரிய வியாபாரியை பார்த்துட்டு சொல்கிறான், என்ன பண்ணுறான், சாப்பாடெல்லாம் நிறையா கொண்டு வர்றான். இவர் கொடுக்க மனசு இல்லை. ஏன்னா இளம் வயசு, இப்படி காவியை கட்டிக்கிட்டு இப்படி உட்காந்துருக்காரு, ஏன் ஏதாவது வேலை செஞ்சு சாப்பிட்லாம்ல அப்படின்னு நினச்சிட்டு நல்லா அவர் முன்னாடியே சாப்பிட்றான். சாப்பிட்டு திட்டிகிட்டே சாப்பிட்றான். நீ எல்லாம் இந்த வயசு இவ்வளோ உடம்பு வச்சுக்கிட்டு ஏதாவது போய் வேலை செஞ்சு சாப்பிட வேண்டியதான்னு கேட்குறான். அவர் என்ன பண்ணுறார், பேசாமல் ஐடியா உட்காந்துக்கிட்டே இருக்கார், ஒன்றும் கண்டுக்கறல. அந்த ஸ்டேஷன் வருது, அங்கே வந்து ட்ரெயினில் இறங்குறாரு. இறங்கி அந்த பசி மயக்கத்தில் தூணில் சாஞ்சு நிற்கிறார். இவன் திருப்பி சரி நீயாவது போய் ஏதாவது ஒரு வேலையை பார்த்து சம்பாரித்து நல்லா சாப்பிடு அப்படிங்கிறாரு. இவர் என்ன பெசாண்டுக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வேகமாக கொண்டு வர்றான் ஒரு சாப்பாடு, டிஃபன் பாக்ஸில் சாப்பாடு கொண்டு வந்து இவரை மேலே இங்கேயும் பார்த்துட்டு பக்கத்தில் வச்சு சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணி, ஐயா உங்களுக்கு தான் இந்த சாப்பாடுங்கிறான். என்னை யாருப்பா உனக்கு தெரியுமான்னு கேட்குறாரு அவர். என்னை எப்படி உனக்கு தெரியும்னு கேட்குறாரு. இல்லை நான் வந்து ஆஞ்சநேயர் பக்தன், நான் இந்த மதியம் சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பேன், அப்போ கனவுல வந்து எனக்கு ஆஞ்சநேயர் எதுனாலும் ஒரு இது சொல்லுவார், என்னுடைய பக்தன் ஒருத்தன் ட்ரெயினில் வந்துக்கிட்டு இருக்கான், அவனுக்கு நீ சாப்பாடு போய் கொடுக்கணும்னு சொன்னார். இந்த ட்ரெயினையும் சொல்லி இந்த டயத்தில் இந்த இடத்துல இந்த கோச் பக்கத்தில் இதில் நின்றுக்கிட்டு இருப்பான், உங்கள் உருவத்தையும் காமிச்சாருங்கிறான். அதனால் நான் வந்து இது வரைக்கும் அவர் ஏதாவது இந்த மாதிரி எனக்கு கனவுல காமிப்பார், நடந்திருக்கு, இதுவும் உண்மையாக இருக்கும், உடனே ரெடி பண்ணி கரெக்டாக கொண்டு வந்து நீங்கள் அதே மாதிரி நிற்கிறீங்கன்னு சொல்கிறான். இது எப்போ கிடச்சிருக்கு அவருக்கு? எடுப்புலேயே ஆரம்பத்துலேருந்து இப்போ அவரை மாதிரி நானும் சும்மா இருக்கிறேன்னு இருக்க முடியுமான்னு முடியாது நம்மளால். அதனால் என்ன சொல்கிறாருன்னா, ஆரம்பத்தில் எல்லாம் செஞ்சு இந்த சாதனைகள்லாம் முறையாக பண்ணி அப்படி போகும் பொழுது பகவான் என்ன பண்ணுவார், அதற்கு வேண்டிய வாய்ப்பை கொடுப்பாரு. அப்போ நாம் செயல் செய்யாமல் இருக்க முடியும். ஆரம்பத்தில் அப்படி இருக்கக்கூடாது. இந்த தத்துவ ஞானத்தை புரிஞ்சு ஞானத்தை அடைஞ்சால் அதில் ஒரு பெரிய நிறைவு கிடைக்கும், ரிலாக்ஸாக இருக்க முடியுங்கிறார். இப்படி ஞானயோக சாதனையை இந்த அர்த்த ஞானத்திற்கு வந்து குருவிட்ட போய் ஞானயோகம் உன்னால் பண்ண முடியலைன்னு சொன்னால் முதல்ல இருந்து வாங்குறார். இந்த முதல்ல இருந்து ஆரம்பத்தில் திருப்பி வான்னு சொல்லி கர்மயோக சாதனை செய்யும். அந்த கர்மயோகத்திற்கு பக்தி யோகம் வேணும். அதோட கர்மயோகத்தை செஞ்சு அதோட நிப்பாட்டிடாத. கடவுள் மீது சகுண பக்தி, நிர்குண பக்திங்கிறது ஞான யோகம். சகுண பக்தி செழித்து பாராயணமெல்லாம் பண்ணி நல்லா படி, பூஜை பண்ணு, நிறைய திருவிழாக்கள் நடத்து, நல்லா சொல்கிறார். நிறைய நீ என்னென்ன பண்ணணுமோ அத்தனை பக்தியை செலுத்தி பிறகு இந்த ஞான யோகத்துக்கு வான்னு சொல்லி கர்மயோகத்தை சுருக்கமாக சொல்லிட்டு பக்தி யோகத்தை சொல்கிறார். பிறகு பக்தி யோகத்துக்கு ஒன்று சொல்கிறார், இந்த பக்தி உனக்கு நல்லா வரணும், நல்லா சத்சங்கம் வேணுங்கிறார். நல்ல சத்சங்கம் வேணும். இதெல்லாம் ஒரு சத்சங்கம் தான், ஒரு சத்சங்கம், நல்லவர்களுடைய இணக்கம் வேணும். அப்படி இணக்கம் இருந்தால் இந்த பக்தி உனக்கு பெருசாக வரும். பக்தி வந்து பிறகு ஞான யோகத்துக்கு வர முடியும்னு சொல்லி இதை ரொம்ப விரிவாக விளக்க போகிறாரு. அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய டாபிக் சுருக்கமாக கர்மயோகம் பார்க்கணும். பிறகு பக்தி யோகத்தை பற்றி விரிவாக சொல்கிறார். பக்தி யோகத்துக்கு அடுத்து அதுக்கு உபாயம் சத்சங்கம்ங்கிறார். பிறகு இவர் உத்தவர் கேள்வி கேட்பார்,
என்ன கேட்பேன், சத்சங்கம் சொல்கிறீங்களே அது யார், அவங்களுடைய குணமெல்லாம் எப்படி இருக்கும், யாரோட சத்சங்கம் வைக்கணும், அவங்க குணம் எப்படி இருக்கும், பக்தியை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கன்னு சொன்ன உடனே இந்த அத்தியாயம் முழுவதும் இந்த ரெண்டை பற்றிய விளக்கம் வருது. அதில் குறிப்பாக பக்தியை பற்றி அதிகமாக சொல்கிறாரு. அதை நம்ம அடுத்த அந்தர்யோகத்தில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதட்சியதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஆதி குருநாத சுவாமிக்கு ஜெய்.